இறுதி ஹஜ். கிறிஸ்துக்கு பின் 632ஆம் ஆண்டு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுவதற்கான தயாரிப்புகளில் இறங்கினார்கள். அதுவே அவர்களது இறுதி ஹஜ்ஜாகவும் அமைந்தது. ஹஜ்ஜுக்கான ஏற்பாடுகள் மிக பிரம்மாண்டமாகவே நடந்தன. அரபு பிரதேசத்தில் உள்ள முஸ்லிம்கள் அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் அனைவரும் மதீனா நகருக்கு வந்து குழுமுமாறு வேண்டுகோள் கொடுக்கப்பட்டார்கள். இந்த அழைப்பினை கேள்விப்பட்டு 1,00,000க்கும் அதிகமான முஸ்லிம்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்து மதீனாவில் கூடினார்கள். அதன் பின்னர் ஹஜ்ஜுக்காக மக்காவை நோக்கி இந்த 1,00,000 பேரும் பயணப்பட்டார்கள். இறைத்தூதர் அவர்கள் இந்த பயணத்திற்கு தலைமை தாங்கினார்கள். அவர்களது மனைவிமார்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கிளம்பினார்கள். அவர்களை தொடர்ந்து அபுபக்கர், உமர் அவர்களும் அவர்களது குடும்பத்தார்களும் கிளம்பினார்கள். துல் குலைஃபாவில் வைத்து ஹாஜிகள் அனைவரும் இஹ்ராம் என்னும் வெள்ளை உடையை அணிந்து கொண்டார்கள். இஹ்ராம் அணிந்திருக்கும் நிலையில் உள்ள அனைவரும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற முழக்கத்தை முழங்குமாறு இறைத்தூதர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். இந்த முழக்கத்தை அங்கு குழுமையிருந்து 1,00,000 பேரும் உரத்து ஒருமித்த குரலில் முழங்கினார்கள். அதாவது 19 நாட்கள் பயணத்திற்கு பின்பாக இந்த பயண குழுவினர் மக்காவை துல்ஹஜ் பிறை 4 வந்தடைந்தார்கள். துல்ஹஜ் 8ஆம் நாள் அன்று ஹாஜிகள் அனைவரும் மக்காவிலிருந்து வெளியேறி அன்றைய இரவை மினாவை கழித்தார்கள். அதற்கு அடுத்த நாள் அவர்கள் அரஃபாவை நோக்கி கிளம்பினார்கள். அன்றைய தினம் மதிய லுகர் வேளை தொழுகைக்கு பின்னர் வரலாற்று சிறப்பு மிக்கதொரு உரையை இறைத்தூதர் அவர்கள் நிகழ்த்தினார்கள். இறைவனை போற்றி புகழ்ந்த பின்னர் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். அறிந்து கொள்ளுங்கள், அஞ்சான கால வழக்கங்கள் அனைத்தும் வேரோடு அழிக்கப்பட்டு விட்டன. ஓர் அரபிக்கு அரபி அல்லாதவரை விடவோ ஓர் அரபி அல்லாதவருக்கு ஓர் அரபியை விடவோ எந்த சிறப்பும் மேன்மையும் இல்லை. நீங்கள் அனைவரும் ஆதமின் வழி தோன்றல்களே. ஆதமோ மண்ணால் படைக்கப்பட்டவராவார். முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள். உங்கள் அடிமைகள் பற்றி மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். அதாவது உங்கள் அடிமைகளுக்குரிய உரிமைகளை பேண காப்பதில் கண்ணும் கருத்துமாக இருங்கள். நீங்கள் உண்பதையே அவர்களுக்கு ஊட்டுங்கள். நீங்கள் அணிவதையே அவர்களுக்கும் அணிவியுங்கள். அறியாமை காலத்தின் இரத்த பழிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு விட்டன. இனி பழைய கொலைக்கு பழிவாங்கும் உரிமை எவருக்கும் இல்லை. அனைவருக்கும் முதலாக நான் என் குடும்பத்தாரின் ரபியா பின் ஹர்ஸுடைய மகனுக்கான இரத்த பழியை ரத்து செய்கின்றேன். அறியாமை கால வட்டிகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுகின்றன. இனி எவரும் எவரிடமும் வட்டி தரும்படி கோர உரிமை இல்லை. அனைவருக்கு முதலாக நான் என் குடும்பத்தாரின் வட்டியை அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிஃபிட் குறித்தான வட்டியை செல்லாதது என்று ஆக்குகின்றேன். பெண்கள் விஷயத்தில் இறைவனை அஞ்சுங்கள். பெண்கள் மீது உங்களுக்கும் உங்கள் மீது பெண்களுக்கும் உரிமை உள்ளது. இந்த நாளும் இந்த மாதமும் இந்த நகரமும் கண்ணியத்திற்குரியனவாய் விளங்குவது போன்றே உங்கள் இரத்தமும் உங்கள் செல்வமும் இறுதி தீர்ப்பு நாள் வரை கண்ணியத்திற்குரியவை. ஒருவருக்கொருவர் அதனை மதித்து கண்ணியப்படுத்த வேண்டும். நான் உங்களிடம் ஒரு பொருளை விட்டு செல்கின்றேன். நீங்கள் அதனை வலுவாக பற்றி பிடித்து கொண்டால் வழி தவறி போக மாட்டீர்கள். அதுவே அல்லாஹுவின் திருமறையாகும். இதன் பிறகு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷரியத்தின் அடிப்படை சட்டங்களை எடுத்துரைத்தார்கள். பின்னர் மக்கள் திரளை நோக்கி வினவினார்கள், உங்களிடம் இறைவன் என்னை பற்றி விசாரித்தால் என்ன சொல்வீர்கள்? தாங்கள் இறைவனின் செய்தியை எடுத்துரைத்து விட்டீர்கள், உங்கள் கடமையை நிறைவேற்றி விட்டீர்கள் என்று நாங்கள் சொல்வோம் என்று நபித்தோழர்கள் கூறினார்கள். அல்லாஹுவின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை நோக்கி விரலை உயர்த்தி 3 முறை இறைவா நீயும் சாட்சியாக இரு, இறைவா நீயும் சாட்சியாக இரு, இறைவா நீயும் சாட்சியாக இரு என்று கூறினார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் திருக்குர்ஆனின் இந்த வசனம் இறக்கி அருளப்பட்டது. இன்று உங்களுக்காக உங்கள் நெறியை நிறைவுபடுத்தி விட்டோம். நமது அருளை முழுமையாக பொழிந்து விட்டோம். உங்களுக்காக இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக அங்கீகரித்துக் கொண்டோம். இந்த ஹஜ்ஜின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் எப்படி செய்ய வேண்டும் என்று ஹஜ்ஜின் வழிமுறைகள் அனைத்தையும்
தாமே நிறைவேற்றி காட்டினார்கள். இந்த சந்தர்ப்பத்தில்தான் நபிகள் நாயகம் அவர்கள், என்னிடமிருந்து ஹஜ்ஜின் சட்டங்களை கற்றுக்கொள்ளுங்கள், இதற்கு பிறகு இன்னொரு ஹஜ் செய்ய எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்று நான் அறிய மாட்டேன் என்று கூறினார்கள். இதே சந்தர்ப்பத்தில்தான் நபிகள் நாயகம் அவர்கள் முஸ்லிம்களிடம், இங்கே இருப்பவர்கள் அனைவரும் இந்த அறிவுரைகள் அனைத்தையும் இங்கு இல்லாதவர்களுக்கு எடுத்துரைக்கட்டும் என்றும் கூறினார்கள். இந்த உரைக்கு பின்னர் இறைவன் தனது தூதருக்கு கீழ்கண்ட வசனத்தை இறக்கி அருளினான். இன்றைய தினம் உங்களுக்காக உங்களது மார்க்கத்தை நாம் பூர்த்தியாக்கிவிட்டோம், எமது அருட்கொடையையும் பூர்த்தியாக்கிவிட்டோம். இன்னும் உங்களுக்கு இசைவான மார்க்கமாக இஸ்லாத்தை நாம் தேர்ந்தெடுத்து கொண்டோம் என்ற பொருளை கொண்ட வசனம் இறக்கி அருளப்பட்டது. இந்த வசனத்தை கேள்விப்பட்ட உமர் அவர்கள், இறைவன் நம்முடைய மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டான் என்று சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் அபூபக்கர் அவர்களை பார்த்த உமர் அவர்களுக்கு அவர் சோகமாக இருப்பது மிகவும் வித்தியாசமாகப்பட்டது. நமக்கு இசைவான மார்க்கமாக இஸ்லாத்தை தேர்வு செய்து பூர்த்தி செய்து விட்டதாக இறைவனே அறிவித்திருக்க, அபூபக்கரே நீங்கள் ஏன் சோகமயமாக உட்கார்ந்திருக்கின்றீர்கள் என்று கேட்டார் உமர் அவர்கள். இந்த வசனத்தில் ஒரு எச்சரிக்கை பொதிந்திருக்கின்றது. அதுதான் இறை தூதர் அவர்கள் எந்த பணிக்காக வந்தார்களோ அந்த பணி நிறைவு செய்யும் காலம் வந்து விட்டது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது அந்திம காலத்தை அண்மித்துக் கொண்டிருக்கின்றார்களோ, நம்மை விட்டும் பிரிந்து போக இருக்கின்றார்களோ என்ற அச்சம்தான் என்னை மேலிட்டுக் கொண்டிருக்கின்றது. இறை தூதர் அவர்கள் நம்மோடு மிக நீண்ட நாட்களுக்கு இருக்க மாட்டார்கள் போல தோன்றுகின்றது என்று தனது அச்சத்தை உமர் அவர்களுடன் பகிர்ந்து கொண்டார்கள். ஹாஜிகள் அன்றைய தினம் மாலையில் அரவாவை விட்டும் கிளம்பி முஸ்தலிவாவிற்கு வந்து சேர்ந்தார்கள். அதற்கு அடுத்த நாள் தங்களது பலி பிராணிகளுடன் மினாவை அடைந்தார்கள். இறை தூதர் அவர்கள் மொத்தம் 63 பிராணிகளை பலியிட்டார்கள். அவை ஒவ்வொன்றும் அவர்களது வாழ்நாளில் ஆண்டு ஒன்றுக்கு 1 என்ற கணக்கில் இருந்தது. உமர் அவர்கள் 52 பிராணிகளை பலியிட்டார்கள். அதனை அடுத்து ஆண்கள் தங்களது தலைமுடியை மலித்துக் கொண்டதுடன் ஹஜ் கிரியைகள் இனிதே நிறைவேறின. இதனை அடுத்து இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களது தோழர்களும் மதீனாவிற்கு திரும்பி வந்தார்கள்.